வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிற விஷயம் என் வாழ்க்கையில் என்னால் இது வரைக்கும் மறக்கவே முடியாத விஷயம். சில சமயம் தூக்கத்தில் கனவுல கூட எனக்கு இது பயன்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். 1985 அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்தால் 16வது நாள் காரியம் செய்வோம். சரியான கூட்டம். காரியங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சு நாங்கள் அண்ணன் பெரிய 3 பேர் இந்த மொட்டை கிட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பித்தளை தாம்பலம், இவ்வளோ பெரிய தாம்பலத்தில் கல் வச்சு அதுக்கு மஞ்சள் கிஞ்செல்லாம் பூசி ஏதோ சாங்கியம்லாம் செஞ்சு அந்த ஐயரை கொண்டு போய் கிணத்துல போடணும். அப்போ இங்கேருந்து ஒரு கும்பலே வருது. ஏறக்குறைய ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. போனால் பெரிய கிணறுங்க. தண்ணி சும்மா பயங்கரமாக தண்ணி இருக்குது. எனக்கு சின்ன பையன்லேருந்து நீச்சலே தெரியாதுங்க. நான் தஞ்சாவூரில் கூட இருந்தேன். 6 குளம் இல்லை ஒன்றும் நீச்சலே எனக்கு கற்றுக்க முடியலைங்க. நீச்சலே வரமாட்டேன்ருச்சுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ண தண்ணி தாங்க குடித்தேன். அது மாதிரி எனக்கு நீச்சலே வரல, தெரியாது. சரின்னு அந்த தாம்பளத்தை அப்படியே தலையில் வச்சு தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வந்து அந்த கிணத்து ஓரத்தில் சுற்றி கூட்டம். அங்கே ஒரு சில சாங்கியை செஞ்சு அந்த கல்லை அப்படியே கல்லை மட்டும் போடணும், தாம்பளத்தை இப்படி பிடிச்சிட்டு கல்லை போடணும் கிணத்துல. நான் அந்த மாதிரி போடலான்ட்டு இப்படி போகணுன்னா எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் நல்லா ஃபுல் ட்ரிங்கு. அவர் என்ன பண்ணார், மச்சான் ஓடுங்க மச்சான் நல்லான்னு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டாருங்க. தள்ள கீழே பூச்சி பண்ணி அப்படியே போய் கிணத்துல ஊற்றிட்டேன். தண்ணியில் அவ்வளோ தண்ணி, தாம்பளமும் அப்படி தண்ணியில் எல்லாம் போயிடுச்சு, கிணத்துக்குள்ளார போயிடுச்சு. தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். இது பண்ணுற காப்பது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 6-7 பேர் குதிக்கிறாங்க. குதிச்சா அவங்கள பிடிச்சி நான் உள்ளே இழுக்கிறேன். பயங்கரமாக உள்ளார பிடிச்சி இருக்கிறேன். அப்பயே 2-3 பேர் சேர்ந்து என்னை இழுத்துட்டு கரையில் போட்டாங்க. பயங்கர நிலைமையிலேயே கிடந்தேன் ரொம்ப நேரம். எல்லாரும் பயங்கர கும்பல், எல்லாம் பரபரப்பாகி போச்சு அந்த இடத்துல. நான் அந்த இடத்துல பொழைச்சதே பெரிய இதுங்க. அது ஒரு 3-4 நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் அந்த இதே எனக்கு ஞாபகம் வருது. கண்ணை மூடினாவே அந்த ஞாபகம் வருது. அதுலேருந்து இது வரைக்கும் எந்தாவது ஆறு கிணறு இப்போ மேட்டூருக்குலாம் போனால் கூட ஆழமான இடத்துல நான் போக மாட்டேன்னு வைங்களேன். அது எனக்கு வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாதுங்க. இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து மரணத்துக்கே போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து நான் தண்ணின்னு கண்டாலே எனக்கு ஒரு பயம். அதனால் இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பகிர்ந்துக்கிட்டேன். நாளைக்கு தினம் ஒரு தகவலில் வேறு ஒரு இதில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.